வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்ந்த செய்திகளை விரைவாக பார்க்க இருக்கிறோம். இது காவேரி எக்ஸ்பிரஸ். வழங்குவதற்காக நான் சாந்தலட்சுமி. நான் ராமகிருஷ்ணன். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தில் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி ஜிஎஸ்டி மசோதாவை தாக்கல் செய்தார். அதன்படி சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக மசோதா இன்று நிறைவேற்றப்பட உள்ள அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் வேறு விவகாரம் தொடர்பாக பன்னீர்செல்வம் அணியில் இருக்கும் எம்எல்ஏ சரவணன் பேசிய வீடியோ ஆதாரம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இவ்விவகாரம் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஆனால் இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் விவாதிக்க முடியாது என சபாநாயகர் தனபால் மறுத்துவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் கூச்சலிட்டதால் பேரவையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதன் பின்னர் தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பித்தால் இவ்விவகாரம் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளை வைத்து இது குறித்து விவாதம் நடத்த முடியாது என்றும் சபாநாயகர் தனபால் கூறினார். ஆனால் இதனை ஏற்க மறுத்து திமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை வளாகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மு க ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் அதிருப்தி அடைந்த திமுகவினர் பேரவை வளாகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எடப்பாடி பழனிசாமி அரசு ராஜினாமா செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து மு க ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். மேலும் திமுக உறுப்பினர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களும் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே சட்டப்பேரவை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின், கூவத்தூர் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே நடைபெற்ற குதிரை பேரம் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவமானம் என்று குற்றம் சாட்டினார். மேலும் அந்த காணொலியில் உள்ளது தான் என்றும், ஆனால் அதில் பேசியது தான் இல்லை என்று எம்எல்ஏ சரவணன் கூறியிருக்கும் விளக்கமானது இவர்தான் மாப்பிள்ளை, ஆனால் இவர் அணிந்திருக்கும் சட்டை அவருடையது கிடையாது என்னும் திரைப்பட நகைச்சுவை காட்சியை மேற்கோள் காட்டி விமர்சித்தார். குறிப்பாக இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழக அரசு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் நூற்றுக்கணக்கான திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதேபோல் நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் எடப்பாடி அரசு உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பென்னாகரத்தில் ஏராளமான திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதேபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பான கேள்விக்கு அரசு பதிலளிக்காததால் அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இன்றைய கூட்டத்தில் முதலாவதாக உறுப்பினர்களின் கேள்வி பதில் நேரத்தை தொடர்ந்து 2017-18 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் நடைபெற்றது. பின்னர் பேரவையில் பேசிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு, அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதில்லை என்றும், சட்டமன்ற உறுப்பினர்களின் தொகுதி சார்ந்த குறைகளை கேட்பதிலும் அமைச்சர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுப்பினர். அவருக்கு பின் பேசிய முதலமைச்சர் நாராயணசாமி, மாணவர்களை திசை திருப்பும் செயலில் ஈடுபடும் கிரண்பேடி அரசிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணிகள், தொழிலாளர் நலம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட துறைகளின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியது. அப்போது பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை ஆகியவற்றில் பணிபுரிந்த ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து அரசு பதில் அளிக்காததால் அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் வாக்குப்பதிவு நடைமுறைகள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் தயாராகி வருகிறது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இந்நிலையில் இதற்கான தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. நாடு முழுவதும் இருந்து 545 எம்பிக்கள், 4012 எம்எல்ஏக்கள் வாக்களித்து புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்கின்றனர். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் மொத்தம் 30 எம்எல்ஏக்கள் உள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை செயலாளர் வின்சென்ட் ராயர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தேர்தல் நடைமுறைகளை மேற்கொள்வதற்கான தேர்தல் அலுவலர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைமுறைகள் தொடர்பான அறிவிப்பு இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து காங்கிரஸ் வசம் 15 வாக்குகளும், என்ஆர் காங்கிரசிடம் 8 வாக்குகளும், அதிமுகவிடம் 4 வாக்குகளும், திமுக வசம் 2 வாக்குகளும் மற்றும் சுயேட்சையிடம் 1 வாக்கும் என மொத்தம் 30 எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க உள்ளனர்.
குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து மனுக்கள் மீதான பரிசீலனை 29ஆம் தேதி நடைபெறுகிறது. மனுவை வாபஸ் பெற ஜூலை 1ஆம் தேதி கடைசி நாள் என்றும் வாக்குப்பதிவு ஜூலை 17ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாக்கு எண்ணிக்கை ஜூலை 20ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இந்நிலையில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தீவிர முனைப்பில் ஈடுபட்டுள்ளன. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் குறித்து 10 பேர் கொண்ட குழு இன்று ஆலோசனை நடத்துகிறது. குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளும் கட்சியான பாஜக போட்டியின்றி குடியரசுத் தலைவரை தேர்வு செய்ய தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அவ்வாறு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தும் வேட்பாளருக்கு எதிராக பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகளும் முடிவு செய்துள்ளன. இதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அனைத்து கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி 10 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். இந்த குழுவில் குலாம் நபி ஆசாத், மல்லிகார்ஜுன கார்கே, சரத் யாதவ், லாலு பிரசாத் யாதவ், சீதாராம் யெச்சூரி, திமுக எம்பி RS பாரதி, ராம்கோபால் வர்மா, சதீஷ் சந்திர மிஸ்ரா, டெரிக் ஓ பிரையன், பிரபுல் பட்டேல் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பாஜக தலைவர் அமித்ஷாவிடம் 3 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளார். அந்த குழுவில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, வெங்கையா நாயுடு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளரை தேர்வு செய்வது தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் 10 பேர் கொண்ட குழு இன்று ஆலோசனை நடத்துகிறது. குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்து அனைத்து கட்சிகளுடனும் பாஜக சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். போட்டியின்றி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க மத்தியில் ஆளும் பாஜக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோர் அடங்கிய குழுவை அக்கட்சி தேசிய தலைவர் அமித்ஷா நியமித்துள்ளார். இந்நிலையில் குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது குறித்தும் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்தும் ராஜ்நாத் மற்றும் வெங்கையா நாயுடு இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கையா நாயுடு, குடியரசுத் தலைவர் வேட்பாளரை நியமிப்பதில் ஒருமித்த கருத்து ஏற்பட அனைத்து கட்சிகளுடனும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவித்தார். இதற்காக தாங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து பேச உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் பாஜக முழுமையான தேசிய உணர்வுடன் செயல்படும் என்று அவர் உறுதியளித்தார். ஒருநாள் பயணமாக தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி காஞ்சிபுரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக விமானம் மூலம் வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள ராஜாளி கடற்படை விமான தளத்திற்கு வந்த குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தமிழக அரசின் மாநில வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் KC வீரமணி, மாவட்ட ஆட்சியர் ராமன், காவல்துறை கண்காணிப்பாளர் பகலவன் உள்ளிட்ட பலர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனையடுத்து கார் மூலம் காஞ்சிபுரம் வந்த அவருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் வடக்கு மண்டல IG ஸ்ரீதர் ஆகியோர் மலர்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இந்நிலையில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற அவர் சுவாமி தரிசனம் செய்தார். இவரது வருகையை ஒட்டி 1000க்கும் அதிகமான போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து மாநில உள்துறை அமைச்சர்களுடன் ஜூலை 3ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளார். மாநிலங்களின் காவல்துறை மேம்பாடு, உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து ஆண்டுதோறும் மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய அமைச்சகம் சார்பாக ஆலோசனை நடத்தப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறாத நிலையில் எல்லைப் பகுதி மாநிலங்களில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் அதிகரித்து காணப்படுகிறது. இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்ளவும் மாநில பாதுகாப்பு துறைகளை மேம்படுத்தவும் அனைத்து மாநில உள்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த ஆலோசனை கூட்டமானது வரும் ஜூலை 3ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இக்கூட்டத்தில் அனைத்து மாநில உள்துறை அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். மத்தியில் பாஜக அரசு ஆட்சி அமைத்த பிறகு உள்நாட்டு பாதுகாப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் நடத்தும் முதலாவது ஆலோசனை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீர் பகுதி எல்லையில் துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் படையினருக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள பீம்பர் காளி துறைமுகத்தில் அத்துமீறிய பாகிஸ்தான் படையினர் அங்குள்ள ஆயுதங்களை கைப்பற்ற முயன்றனர். அதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் படையினருக்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்தனர். இதனையடுத்து இந்திய தரப்பு தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் படையினர் அங்கிருந்து ஓடிச் சென்றனர். இதனால் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தான் படையினரின் முயற்சி தோற்கடிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் பலமுறை பாகிஸ்தான் படையினர் இந்தியா எல்லைக்கு அத்துமீறி முயற்சித்திருப்பதும் அதற்காக இந்தியா கொடுத்த பதிலடியில் இதுவரை 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
திருப்பத்தூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற தூய்மை இந்தியா திட்டத்தில் ராஜஸ்தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கிரண் மகேஸ்வரி கலந்து கொண்டு சுத்தம் செய்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் உள்ள இடங்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுத்தம் செய்யும் பணி நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் உயர்கல்வி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கிரண் மகேஸ்வரி கலந்து கொண்டு சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள குப்பைகளை அப்புறப்படுத்தினார். மேலும் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு பிளாஸ்டிக் கூடைகளை வழங்கி அதில் மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளை சேகரித்து நகராட்சி வாகனத்தில் கொட்டுமாறு அறிவுரை வழங்கினார். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் வணிகர் சங்க நிர்வாகி ஒருவரின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வருகை தந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் சர்க்கரை என்பதெல்லாம் மாயை என்று கூறினார். வெள்ளை நிறத்தில் உள்ள 1 கிலோ பிளாஸ்டிக்கின் விலை 100 ரூபாய் என்றும், ஆனால் அரிசியின் விலை 50 ரூபாய் என்று இருப்பதால் யாரும் இதுபோன்ற தீங்கான செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்றும் விளக்கமளித்தார். மேலும் பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் சர்க்கரையை எந்த வியாபாரிகளும் கடைகளில் விற்பனை செய்ய மாட்டார்கள் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். குறிப்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஜிஎஸ்டி வரிக்கு எதிராக நாடு முழுவதும் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் உள்ள குளறுபடிகளை மத்திய அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் மொத்த பணவீக்கம் மே மாதத்தில் 2.17% குறைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவின் மொத்த பணவீக்கம் 3.85% இருந்ததாக வர்த்தக அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த சதவீத மாற்றமானது வணிகர்களுக்கு மொத்த விலை சந்தையில் எதிரொலித்துள்ளது. இதையடுத்து பொருளாதாரம் கட்டமைப்பில் மாற்றம், தரம், பாதுகாப்பு திருத்தங்களை மேற்கொள்ள உள்ளதாக வர்த்தக அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. மொத்த விலையின் அடிப்படையில் முதன்மை பங்குகளை பொறுத்தவரையில் மே மாதத்தில் 1.48% குறைந்துள்ளது. உணவுத்துறையில் 2.2%, எரிபொருள் மற்றும் மின்சாரத்துறையில் 11.69% குறைந்துள்ளது. இதேபோன்று தொழில்துறை உற்பத்தியிலும் கடந்த ஆண்டு 6.5% இருந்து இந்த ஆண்டு 3.1% சரிந்துள்ளது. ஆவி நிறுவனத்திடம் இருந்து நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி 80 கொட்டகைகளை அமைத்து தங்கி பழங்குடியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடலூர் அடுத்துள்ள மசினகுடி ஊராட்சிக்குட்பட்ட வாழைத்தோட்டம் பகுதியில் ஏராளமான இருளர் இனத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர். 1940ஆம் ஆண்டு இப்பகுதியில் வருவாய்த்துறையினருக்கு சொந்தமான 18 ஏக்கர் நிலப்பரப்பில் பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்தனர். அதன் பிறகு 1982ஆம் ஆண்டு ஆவி நிறுவனம் தங்கள் அலுவலகம் கட்டுவதற்காக அந்த பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அப்போது இந்த நிலத்தை தந்தால் ஆவி நிறுவனத்தில் வேலை தருவதாக கூறி வாங்கியுள்ளனர். அதன் பிறகு அந்த பகுதி மக்களுக்கு எந்த வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தராமல் அதற்கு மாறாக பழங்குடியின மக்களின் நிலத்தை தனியார் கல்வி நிறுவனங்கள் ஆக்கிரமிக்க ஆவி நிறுவனம் காரணமாக இருந்துள்ளது. இதனை கண்டித்து பலமுறை போராடியும் இதுவரை எந்தவித பயனும் கிடைக்காததால் பழங்குடியினரைச் சேர்ந்த 80 குடும்பங்கள் அந்த பகுதியில் கொட்டகைகளை அமைத்து அங்கேயே தங்கி சமைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஆய்வு நடத்தி தங்கள் நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டம் தொடரும் என பழங்குடியின மக்கள் எச்சரித்துள்ளனர். பொதுத் தேர்வுகளில் கடினமான கேள்விகளுக்கு வழங்கப்படும் கருணை மதிப்பெண்ணை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. முன்னதாக கடினமான கேள்விகளுக்கு வழங்கப்படும் கருணை மதிப்பெண்ணை சிபிஎஸ்இ கடந்த ஏப்ரல் மாதம் ரத்து செய்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் டெல்லி நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த டெல்லி நீதிமன்றம் சிபிஎஸ்இ அறிவிப்பை ரத்து செய்ததுடன் கருணை மதிப்பெண்ணை வழங்கவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் கருணை மதிப்பெண் வழங்குவதை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து 32 மாநில கல்வி வாரியங்களுடன் சிபிஎஸ்இ விரைவில் ஆலோசனையும் நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவசாய கடன்களுக்கு 2% வட்டி மானியம் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் பயிர்க்கடனுக்கான வட்டி மானியங்களுக்காக மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன்படி பயிர்க்கடனுக்கான 9% வட்டியில் 2% வட்டியை மத்திய அரசு செலுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயிர்க்கடனை முறையாக திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு மேலும் 3% வட்டி மானியம் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு சலுகை வழங்கியுள்ளது. ஆண்டுதோறும் 9% வட்டி அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அதில் 2% வட்டி மானியத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பயிர்க்கடன் வட்டி மானியத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. லண்டன் மேற்கு எஸ்டேட் பகுதியில் உள்ள 27 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் பற்றிக்கொண்ட தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத் துறையினர் கடும் முயற்சியில் ஈடுபட்டனர். லண்டன் மேற்கு எஸ்டேட் பகுதியின் லெடிமர் சாலையில் உள்ள 27 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு 2வது தளம் முதல் 27வது தளம் வரை தீ கொழுந்து விட்டு எரிந்தது. இதனை கட்டுக்குள் கொண்டுவர 40 தீயணைப்பு வாகனங்களும் 200 தீயணைப்பு வீரர்களும் கடுமையாக போராடினர்.
தீ விபத்தால் கட்டிடத்தின் வெப்பம் அதிகரித்ததால் சுற்றுப்பகுதியில் இருந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து 50 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஏற்பட்ட தீ விபத்தை விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹப்பூர் பகுதியில் ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இந்த கோவிலில் எதிர்பாராத விதமாக இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த கோவில் நிர்வாகிகள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் கோவிலில் இருந்த சில பூஜை பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இதேபோல் அம்பத்தூரை அடுத்த சண்முகபுரத்தில் உள்ள மரக்கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை 6 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயணைப்பு வீரர்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் அருகே உள்ள சண்முகபுரத்தில் மம்முட்டி என்பவருக்கு சொந்தமான மரக்கிடங்கு உள்ளது. இங்கு திடீரென ஏற்பட்ட தீ விபத்து வேகமாக பரவியதால் மரங்கள் அனைத்தும் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதையடுத்து மரக்கிடங்குகள் ஊழியர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அம்பத்தூர் புழல் ரெடில்ஸ் பகுதியை சேர்ந்த தீயணைப்பு துறையினர் 6 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் மரக்கிடங்கில் இருந்த 1 கோடி மதிப்பிலான தேக்கு மரங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே சிவகாசி அருகே பாலித்தீன் பை தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தெய்வானை நகரில் சிவசங்கரன் என்பவருக்கு சொந்தமான பாலித்தீன் பை தயாரிக்கும் ஆலை இயங்கி வருகின்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் சூழலில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த போது இயந்திரத்தில் திடீரென தீப்பிடித்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆலை தொழிலாளர்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தும் பலனளிக்காததால் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இருப்பினும் தீயானது பல பகுதிகளுக்கு பரவியதால் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த தீ விபத்து குறித்து சிவகாசி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இயந்திரத்தில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. குடியாத்தம் அருகே சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்ட 3 வீடுகளுக்கு வருவாய்த்துறை சார்பில் நிவாரணம் வழங்கப்பட்டது. குடியாத்தம் அருகே கஸ்பா கௌதம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்ததால் ஏற்பட்ட தீ மளமளவென 3 வீடுகளுக்கு பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தால் 3 வீடுகளில் இருந்த குடும்ப அட்டைகள், ஆதார் அட்டைகள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை குடியாத்தம் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டனர். பின்னர் வருவாய்த்துறை சார்பில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி, மண்ணெண்ணெய், வேஷ்டி, சேலைகள் மற்றும் 5000 பணம் ஆகியவற்றை வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் செல்வராஜ் வழங்கினார். 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடையும் நிலையில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக கடலோர பகுதியில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 15 வரையிலான 61 நாட்களை மீன்களின் இனப்பெருக்க காலமாக அரசு அறிவித்திருந்தது. இந்த காலத்தில் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதித்தது. இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் படகை கடையோரம் நிறுத்தி வைத்து தடை காலத்தில் படகுகளை பழுது நீக்கி கடலுக்கு செல்ல ஆயத்தமாவது வழக்கம். இந்நிலையில் இன்று இரவு 12 மணிக்கு மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வருவதால் தமிழக கடலோர பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் பகுதியைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தேவையான ஐஸ், டீசல் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை படகில் ஏற்றி கடலுக்கு செல்ல தயார் நிலையில் உள்ளனர். நீண்ட நாட்களுக்கு பின் கடலுக்கு செல்வதால் மீனவர்கள் இலங்கை கடற்படை சிறைபிடிக்காமல் பாரம்பரிய இடத்தில் பிரச்சனை இல்லாமல் மீன்பிடிக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடவுளை வேண்டிக் கொண்டு கடலுக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்றும் மீனவர்கள் தெரிவித்தனர். ஓசூர் அருகே குப்பைமேட்டில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் சிலை வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நகரின் மையப்பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட சிமெண்டால் செய்யப்பட்ட மகாத்மா காந்தி சிலை இருந்தது. இந்த காந்தி சிலைக்கு காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட முக்கிய நிகழ்ச்சிகளின் போது பல்வேறு கட்சி பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். பழமையான இந்த காந்தி சிலையை அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக வெண்கலத்தால் ஆன புதிய காந்தி சிலையை அமைக்க காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்று புதிய காந்தி சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதிய காந்தி சிலை வைப்பதற்காக அங்கிருந்த சிமெண்டால் ஆன பழைய காந்தி சிலை அகற்றிய கூலி தொழிலாளர்கள் கணேஷ் நகர் பகுதியில் உள்ள குப்பைமேட்டில் அதனை வீசியுள்ளனர். குப்பைமேட்டில் காந்தி சிலை கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிலை குறித்தும் அதனை வீசி சென்றவர்கள் குறித்தும் பொதுமக்களிடம் விசாரித்தனர். பின்னர் குப்பைமேட்டில் கிடந்த காந்தி சிலையை பத்திர
பத்திரமாக எடுத்து சென்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். அந்தியூர் அருகே யானை தாக்கி இறந்தவரது குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணத் தொகையை அந்தியூர் வனத்துறையினர் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் ஒன்னக்கரையைச் சேர்ந்தவர் மசனன் கூலி தொழிலாளியாக பணிபுரிகிறார். இவர் கடந்த 9ஆம் தேதி தாமரைக்கரையில் உள்ள உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பவில்லை. அவரது குடும்பத்தார் பல இடங்களில் தேடியதில் ஜல்லிப்பாளையம் ரோட்டின் ஓரம் அடர்ந்த வனப்பகுதியில் அவரது சடலம் கிடந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அந்தியூர் வனத்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. வனத்துறையினர் விசாரணையில் யானை தாக்கி இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரது உடல் அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்தியூர் வனத்துறையினர் மசனின் ஈமச்சடங்கிற்காக அரசு வழங்கும் நிவாரணத் தொகையில் இருந்து 50,000 ரூபாயை மசனின் மகன் முருகனிடம் உடனடியாக வழங்கினர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் 2 நாளில் 8 அடி உயர்ந்துள்ளது. தமிழகம் மற்றும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து நீலகிரி மாவட்டம் மற்றும் பில்லூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அணையின் மொத்த நீர்மட்டம் உயரம் 100 அடி ஆகும். கடந்த 11ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 68.75 அடியாகவும் 12ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 72.75 அடியாகவும் உயர்ந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று அணைக்கு வினாடிக்கு 631 கன அடி அளவிலான நீர் வந்து கொண்டிருந்தது. இதனால் அணையின் நீர்மட்டம் 76 அடியாக உயர்ந்தது. தொடர் மழை காரணமாக 2 நாளில் பில்லூர் அணையில் நீர்மட்டம் 8 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மின்சார உற்பத்திக்காக ஒரு எந்திரம் இயக்கப்பட்டதில் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டோட வாய்ப்புள்ளதாக தெரிய வருகிறது. தமிழக அரசின் சாதனை விளக்க திரைப்படம் ஒளிபரப்பு சென்ற வாகனத்தில் ஜெயலலிதா உருவப்படம் பொறித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தகராறில் ஏற்பட்ட வாலிபரை தாக்கி 4 அரசு ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். நாகை மாவட்டம் கீழையூர் ஒன்றியத்தில் உள்ள வேட்டைக்காரனிருப்பு கிராமத்திற்கு தமிழக அரசின் சாதனை விளக்கப்படம் ஒளிபரப்பு சென்ற தமிழக அரசின் வாகனத்தை நாகப்பட்டினத்தில் இருந்து ஊழியர்கள் எடுத்துச் சென்றனர். அப்போது வாகனத்தில் ஜெயலலிதா உருவப்படம் பொறித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து விக்னேஷ் என்ற வாலிபர் தகராறில் ஈடுபட்டார். மேலும் படம் ஒளிபரப்ப வந்த ஊழியர்களான ஓட்டுநர் ராமானுஜம், தொழில்நுட்ப உதவியாளர் ரத்னகுமார், திரைப்படம் ஒளிபரப்பும் உதவியாளர் தனிமாறன், மின் ஊழியர் சதீஷ் ஆகியோரை தாக்கினர். இதில் 4வருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. காயமடைந்த 4வரையும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தகராறில் ஈடுபட்ட விக்னேஷ் என்பவரை தேடி வருகின்றனர். குன்னூர் அருகே சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக 2 குட்டிகளுடன் சேர்த்து 5 யானைகள் சுற்றித் திரிகின்றன. மேலும் இவை குடியிருப்பு பகுதிக்குள் மற்றும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள நகர பகுதிகளுக்கும் அடிக்கடி வருவதாக பொதுமக்கள் ஏற்கனவே வனத்துறையினரிடம் புகார் அளித்ததாக தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று மீண்டும் குடியிருப்பு பகுதிக்கு வந்த 5 யானைகள் அருகில் உள்ள குளத்தில் குளித்தனர். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி பொதுமக்கள் யானைகளை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்குமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து யானைகளை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று கொடைக்கானல் அருகே வீடுகளை இடித்து சேதப்படுத்திய யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை அடுத்த பேத்துப்பாறை பகுதியில் வசித்து வரும் ஜெயசீலன், கிருஷ்ணன் உள்ளிட்ட பலரது வீடுகளை காட்டு யானைகள் இடித்து சேதப்படுத்தியதாக கூறப்படுகின்றது. மேலும் அங்குள்ள விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டிருந்த கொய்யா, வாழை உள்ளிட்ட மரங்களையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் தங்களால் அப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அப்பகுதி பொதுமக்கள் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வலியுறுத்தி திருப்பூர் 2ஆம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டுக்கு உட்பட்டது குருவாயூரப்பன் நகர். இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நியாய விலை கடை, சாக்கடை வசதி, தெருவிளக்கு வசதிகள் உட்பட எந்தவித அடிப்படை வசதிகளும் சரிவர செய்து தரவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனை அடுத்து அங்குள்ள 2ஆம் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாங்கள் 15 வருடங்களுக்கும் மேலாக இப்பகுதியில் வசித்து வருவதாகவும் பலமுறை இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறிய பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்தனர். குமாரபாளையம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட மதுபான கடையினை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ளது பல்லக்காபாளையம். இப்பகுதியில் இயங்கி வந்த மதுபான கடை அகற்றப்பட்டு கிட்டிக்கிணத்தூர் பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பிருந்து செயல்பட்டு வருகின்றது.
இந்த மதுக்கடையை அங்கிருந்து அகற்ற வலியுறுத்தி சின்னக்காட்டூர் பெருமாள் கோவில் உள்ளிட்ட 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததை கண்டித்து பெண்கள் உட்பட 150க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மதுக்கடையை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களிடம் மதுக்கடையை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் கூட்டிக்கிணத்தூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கோட்டையில் ஆடு பயிரிட அனுமதி வழங்காத நகராட்சி ஆணையரை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள நகராட்சி வாரச்சந்தை வளாகத்தில் உள்ள மரத்தடியில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அம்மன் மற்றும் சாமி சிலைகள் வைத்து வழிபாடு செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் அப்பகுதியை சார்ந்தவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமையன்று ஆடு பலியிட்டு வழிபாடு செய்ய முடிவு செய்து நகராட்சி அதிகாரிகளிடம் அனுமதி கேட்டுள்ளனர். ஆனால் அதிகாரிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சுமார் 50க்கும் மேற்பட்ட செங்கோட்டை நகர இந்து முன்னணியினர் அங்குள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆடு பலியிட அனுமதி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி ஆணையருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கொடைக்கானலில் உள்ள KR கலையரங்கத்தை புதுப்பித்து திருமண மண்டபமாக மாற்றித்தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் நகராட்சிக்கு சொந்தமான KR ராமசாமி கலையரங்கம் உள்ளது. முன்பு திரையரங்கமாக செயல்பட்டு வந்த இது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மூடப்பட்டு தற்போது வரை பயனற்று கிடக்கின்றது. இந்த கலையரங்கம் பராமரிப்பின்றி மாடுகள் கட்டும் தொழுவமாகவும் மது அருந்தும் கூடமாகவும் தற்போது செயல்பட்டு வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் கலையரங்கம் முற்றிலும் தனது பொலிவை இழந்து சமூக விரோதிகளின் இருப்பிடமாகவும் கழிப்பிடமாகவும் மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கொடைக்கானல் மக்கள் எனவே கலையரங்கத்தை சீரமைத்து திருமண மண்டபமாக மாற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய ஊதிய நிர்ணயம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர் சங்கம் மற்றும் அலுவலர் சங்கம் இணைந்து கன்னியாகுமரியில் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக ஊதிய உயர்வு மற்றும் பணி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு ஆணை எண் 49 முழுமையாக செயல்படுத்தி ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரி இன்று தமிழகம் முழுவதும் கால்நடை முதன்மை மருத்துவர்கள் மற்றும் உதவி மருத்துவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டதோடு நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் சஜன் சிங் சவானை சந்தித்து மனு அளித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் செய்திகளுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். வணக்கம். நன்றி.